இதுதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ரகசியமோ? சார் ரகசியங்கிறது வந்து என்னன்னா, பாஜக பட்சிக்க வேணாங்கிறத தான் அவங்க நீட் மசோதாவை கொண்டு வரல. இந்த மாதிரியான அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிற ஆளுநர்களுக்கான ஒரு சம்பட்டி அடின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆளுநர் பதவிக்கே இந்த ஆர்.என். ரவி அஸ்வின் கொண்டு வந்தாருன்னா சொல்லலாம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே திமுகவிலிருந்து திரு சேலம் தரணிதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக அவருக்கு காலக்கெடுலாம் நிர்ணயிச்சிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார்? இது வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு. ஆனால் எனக்கு இதுல வந்து ஒரு ஆச்சரியம் கிடையாது. எதனால இந்த ஆளுநர் செய்யறது ஜனநாயக விரோத செயல் தான் செஞ்சிட்டு இருந்தார். எதனால அப்படின்னு வந்து பார்த்தா, ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன? மக்கள் ஆட்சி தான் ஜனநாயக ஆட்சி. ஸோ இப்போ இங்கே நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தீர்மானம் செய்கிறாங்கன்னா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட குரலோ தமிழ்நாடு அரசோட குரலோ கிடையாது, மக்கள். ஏன்னா நம்மளால வந்து 8 கோடி மக்களையும் ஒரே இடத்துல கூட்டி ஒரு முடிவு எடுக்க முடியாதுனால அவங்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பிரதிநிதிகள் வந்து மக்கள் வந்து எந்த பிரதிநிதி அவங்களோட குரலை எழுப்புவாங்கன்னு சொல்லி ஒரு பிரதிநிதியை அனுப்புகிறாங்க. சரிங்களா? அந்த பிரதிநிதி வந்து அவங்க மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு நீட் எடுத்துட்டோம்னா, தமிழ்நாடுக்கு யாருக்குமே நீட்டில் வந்து விருப்பம் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் யாருக்குமே நீங்கள் தனியாக ஒன்றிய அரசு சர்வே வச்சா கூட சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு சட்டத்துக்கும் மக்கள்கிட்டே நேராக ஓட்டிங் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒன்றிய அரசு இங்கே வைக்கிறது இல்லை. அப்படி வச்சா நமக்கு தெரியும் 99% மக்கள் நீட் வேணாம் தான் சொல்லுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மக்கள் குரலை அவங்க எழுப்பி சட்டமாக போடுறாங்க. சரிங்களா? ஸோ சட்டமன்றம் தான் சட்டம் இயக்கணும், அதனால அதுக்கு பேர் சட்டமன்றம். ஸோ அப்படி வந்து ஒரு சட்டம் ஏற்றும் போது அது மக்களோட குரல். இஸ் நத்திங் பட் வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சா ஆளுநர் எப்படி அதில் 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்துருக்கலாம்? ஆளுநர் வந்து என்ன ஒரு பொருளாதார நிபுணரா, இல்லை ஒரு பப்ளிக் பாலிசி எக்ஸ்பர்ட்டா, இல்லை மக்கள்கிட்ட சந்திச்சு தேர்தல் ஜெயிச்சு வந்திருக்காரா? இப்போ அமெரிக்காலாம் கவர்னர் தேர்தல் அஞ்சு மக்கள் தேர்ந்தெடுத்து வருவாங்க. அங்கே ஜனாதிபதியும் அப்படிதான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது. அந்த மாதிரி வந்திருக்காரா? அமெரிக்காலாம் ஜனாதிபதி மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க டைரக்டா. அந்த மாதிரி வந்திருக்காரு ஆளுநர்னா? கிடையாது. இதை வந்து கான்ஸ்டியூஷனல் டிபேட் நடந்தது நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி. அந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்லேயே வந்து ஆளுநர் பதவி தேவையில்லையாலாம் நிறையா வந்தபோது, இல்லை நாம் வந்து இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டம்னு வச்சிருக்கோம், அந்த சிஸ்டம் வந்து ஒரு ஃபிகரேட்டிவாக ஒரு ஹெட் இருக்கணும், பேருக்காக ஒரு தலைவர், ஏன்னா பதவி பிரமாணம்லாம் செய்யறதுக்காக. அப்பயே வந்து இவர் மக்கள் தேர்ந்தெடுக்க வைக்கலாமா இல்லை நியமிச்சா அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக வராதா அப்படிலாம் எழுதும்போது அம்பேத்கர் அவர்கள் சொன்னது வந்து, இல்லை இவருக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, இவருக்கு வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகளோ இல்லை அரசியலில் வந்து எந்த வேலையோ கிடையாது, இவருக்கு வந்து டியூட்டிஸ் தான் இருக்குது, கடமைகள் மட்டும்தான் இருக்குது. பதவி பிரமாணம் செய்கிறது, அமைச்சரவை குழுவுக்கு வந்து ஒப்பந்தம் கொடுக்குறது, அதுவும் எப்படி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. அதனால் தேர்தல் மூலமாக வந்தார்னா அவரு வந்து நானும் மக்கள் ஆதரவோடு தான் வந்திருக்குன்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து அவரு இன்டர்ஃபியர் பண்ணுவார், அவங்களுக்கூட பேரலா ஒரு அரசாங்கம் நடத்துவார். இல்லை, அதுலேயே வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? ஆளுநருக்கும் சட்டங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால தான் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஆளுநருக்கு ஒரு சட்டம் வந்தால் உடனே வந்து அவர் ஒப்பந்தம் கொடுக்கணும். அப்படி அவருக்கு விருப்பம் இல்லை, ஏதோ ஒரு அவருக்கு ஓனம் மனசப்பட்டு திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்புறாருன்னா சட்டமன்றம் திருப்பி அமைச்சா அவர் உடனே வந்து அந்த கோப்புக்கு கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஆனால் அதில் வந்து என்னன்னா வந்து எல்லாருமே அப்போ அசியூம் பண்ணது வந்து ஒரு வர ஆளுநர் வந்து மாரலி ஹை கிரவுண்டாக இருப்பாங்க, அவங்க பொசிஷனை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால அவங்க வந்து வந்த உடனே அது கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, உட்காந்துருக்க மாட்டாங்க அதில். அதனால தான் டைம் ஃப்ரேம் வைக்கல. டைம் ஃப்ரேம் வைக்காத காரணம் வந்து ஆளுநர் எவ்வளோ எடுத்துக்கலாங்கிறதுக்காக இல்லை. அப்படி அவ்வளோ மோரலாக டீக்ரேடாக ஒரு ஆளுநர் வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆர்.என். ரவி மாதிரி வருவாங்கன்னு அப்போ வந்து ஜனநாயகத்தை எழுதினவங்க எதிர்பார்க்கல. இப்படி இருக்கிற பாஜக ஆட்சி மாதிரி ஆட்சி வரும், ஜனநாயகத்தை சிதைக்கிற ஆட்சின்னு வரல வந்துருந்தா அப்பயே எழுதியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் ஹெட் அப்படிங்கிறதுனால அந்த ஃபிகரேட்டிவ் ஹெட்டுக்கு டைம் நிர்ணயம் பண்ணால் சரியா இருக்காது. நேச்சுரலி அண்டர்ஸ்டுட் அப்படின்னா அவருக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று கையெழுத்து போட்டு உடனே அனுப்பணும், இல்லை உடனே சட்டமன்றத்துக்கு அனுப்பணும், ஆனால் திருப்பி அமைச்சா கையெழுத்து போட்டு ஆகணும். 3வது ஆப்ஷன் இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்தோட ஃபங்க்ஷன்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஜனாதிபதிக்கு அனுப்பணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த தீர்ப்பில் வந்து ஆச்சரியம். ஆனால் நமக்கு என்னென்னா, இந்த தீர்ப்பு முன்னாடியே வந்திருக்கணும். ஏன்னா நம்ம ஆட்சி வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருந்தது. நான் கேட்குற கேள்வி, ஆளுநர் வந்து பாஜக ஆளுநர் மாநிலத்தை எங்கேயாச்சும் இந்த பிரச்சனை பண்ணுறாங்களா? எங்கேயாச்சும் கோப்புகளை திருப்பி அனுப்புகிறாங்களா?
ஸோ அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்குதுல்ல, இது உச்சநீதிமன்றம் லைட்டாக சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சார், ஆளுநர் வந்து சம்மந்தமே இல்லாமல் எல்லா சட்டத்தையுமே வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாங்க, அதையும் தவிர்க்கணும், எது சட்டப்படி அனுப்பணும் அதை மட்டும் தான் அனுப்பணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதனால வந்து நமக்கு நீட்டுக்குமே வந்து கண்டிப்பாக விதிவிலக்கு வரும் உச்சநீதிமன்றம் போகும்போது. இப்போ நான் சொல்றது என்னன்னு வந்து பார்த்தோம்னா நீட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நம்ம இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இவர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்கூடாது நீட் மசோதாவை. ஓகே, நேராக அவர் என்ன பண்ணியிருக்கணும், திருப்பி நமக்கே அனுப்பிச்சிருக்கணும். எப்போ நம்ம அமிச்சோம், ஒரு 2021 அமிச்சோமா, ஒரு 3 மாதம் வச்சிருந்தாரா, 22 ஜான்வரியில் நமக்கு திருப்பி அமிச்சிருக்கணும். எனக்கு விருப்பம் இல்லைன்னு நாம திருப்பி 22 ஜான்வரி திருப்பி அமிச்சிருந்தா ஒரு 6 மாதம் வச்சிருந்து 2022 மார்ச் மாதம் திருப்பி சட்டமன்றம் கூட்டும் போது நம்ம அதை அமலுக்கு கொண்டு வந்திருப்போம். ஆனால் அதை எவ்வளோ நாள் வச்சிருந்தாரு, 21லேருந்து 23 வரைக்கும். அப்புறம் ஒரு ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு. ஜனாதிபதி அம்மையார் 1.5 வருஷம் வச்சிருந்தாங்க. நம்ம லட்சக்கணக்கில் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு அமிச்சோம், இந்த மாதிரி நீட் மசோதாக்கு நீங்கள் வந்து விலக்கு தரணும் அப்படின்னு. நீட்டுக்கு விலக்கு தரணும், நீட் மசோதாக்கு நீங்கள் ஒப்பந்தம் போடணும். ஆனால் நம்ம அம்மையார் செய்யலை. அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து தீர்வு தருவாங்க. சார், இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக பல்கலைக்கழக வேந்தர் அந்த பொசிஷனில் ஆளுநரை இருந்து நீக்கின அந்த மசோதாவுக்கும் இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. மாநில அரசு நோக்கி இந்த அதிகாரத்தை கிட்டத்தட்ட முதல்வர் தான் வேந்தராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உயர்கல்வியில் இப்போ திமுகவுடைய திட்டம் நிறைவேறி இருக்கோ சார்? இப்போ இது வந்து எதனால் அப்படின்னா, ஃபிகரேட்டிவ் ஹெட்னால தான் ஃபிகரேட்டிவ் ஹெட் ஒரு யூனிவர்சிட்டி நடத்துறத வந்து யாருமே வந்து இன்டர்ஃபியர் பண்ணதில்லை, இந்த RN ரவி மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முதல் முறையாக நம்ம ஜனநாயகத்தை கடைசி 3-4 வருஷமாக பார்க்குறோம். கேரளாவில் இருக்கிற ஆளுநர், வெஸ்ட் பெங்கால் இருக்க ஆளுநர், டெல்லியில் இருக்கிற ஆளுநர் வந்து ஆப்பா கவர்மெண்ட் இது வரைக்கும் டெல்லி கவர்மெண்ட்டால் பாவம் ஒரு பியூனை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை தான் திகழ்ந்தது. இப்போ நான் மாடர்ன் பார்லிமெண்ட் எப்படி ஏன் உருவாச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இங்கிலாண்டில் தான் உருவாச்சு மாடர்ன் பார்லிமெண்ட். மக்களோட வரி பணத்தை எப்படி பகிரணும், எப்படி அதை செலவிடணும், அதுதான் மாடர்ன் பார்லிமெண்ட்டே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசு கல்லூரிகள் அது யார் வரி பணத்தில் நடக்குது? நம்மளோட வரி பணமும் இல்லை, எல்லாருமே வரி செலுத்துறவங்க. ஏன்னா இப்போலாம் மறைமுக வரி தான் அதிகம். நீங்கள் பிஸ்கட் வாங்கினாலும் அரசாங்கம் வரி போகுது. ஸோ தமிழ்நாட்டு மக்களோட பணம், வரி பணம், வரி செலுத்தாதவங்களோட பணமும் சேர்ந்து தான். ஸோ அந்த பணத்தை எப்படி செலவிடலான்னு அந்த மக்கள் முடிவு செய்யணுமா, இல்லை டெல்லியிலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு அதிகாரி முடிவு செய்யணுமா? மக்கள் தானே முடிவு செய்யணும். ஸோ தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்யணும்னா தமிழ்நாடு மக்களோட பிரதிநிதிகள் யார், எம்எல்ஏக்கள், அவங்க தேர்ந்தெடுத்த முதலமைச்சர், அவங்க தானே முடிவு செய்யணும். சரியா? அப்போ தானே சரியாக இருக்கும். துணைவேந்தர் என்பவர் தமிழ்நாடு மக்கள் தானே முடிவு செய்யணும் யார் துணைவேந்தராக இருக்கணும்னு. ஏன்னா அவங்க வரி பணத்தில் இயங்குற பல்கலைக்கழகம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியே நம்ம கண்ட்ரோல் இல்லையே, வைஸ் சான்சலரே இல்லை, ரெஜிஸ்ட்ரார் தான் இருக்காரு. ரெஜிஸ்ட்ரார் வந்து RSSகாரு, ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணவர். கேமரா வேலை செய்யல, நம்மளை பார்த்து கேள்வி கேட்டா யாரு ரெஜிஸ்ட்ரார் தானே பார்த்துருக்கணும் கேமரா வேலை செய்தா இல்லையான்னு. இப்போ ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் நம்மளை தான் திமுக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆட்சி செய்ய. அப்படி இருக்கும்போது நம்மளை நோக்கி தானே கேள்வி வரும். அப்புறம் நம்ம கையில் தானே இருக்கணும் நிர்வாகம். அவரை போய் கேள்வி கேட்க மாட்டாங்களே. அவர் வந்து தேர்தல் வந்து நின்று வந்திருக்காருன்னா அடுத்த தேர்தல் அவர் கேட்பாங்க. அவருக்கு மக்கள் மேலே அக்கறை இருக்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவருக்கு மக்கள் மேலே என்ன அக்கறை இருக்கும்? சார், இப்போ நீங்கள் முன்பு முதல் கேள்விக்கு பதில் சொன்னீங்க, இந்த நீட் சம்பந்தமான ஒரு விலக்கு வரதுக்கான வாய்ப்பு இதுதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ரகசியமோ? சார், ரகசியங்கிறது வந்து என்னன்னா, அதிமுக ஆட்சியில் வந்து முதுகெலும்பு இல்லாத ஆட்சி. அதனால் பாஜக பகிச்சிக்க வேணாங்கிறத தான் அவங்க நீட் மசோதாவை கொண்டு வரல. அப்பயே வந்து அவங்க CAA NRCக்கெல்லாம் அதிமுக வாக்களிச்சாங்க. அதே மாதிரி நீட் மசோதாவுக்கும் அதிமுக வாக்களிச்சாங்க, வாக் டவுன் பண்ணாங்க. எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அப்பயே எனக்கு தெரிஞ்சு நீட்டே வந்திருக்காது. ரெண்டாவது, அவங்க வந்து நீட்டுக்கு வந்து நீங்கள் அமல்படுத்த நிறுத்தலைன்னா நாங்கள் கூட்டணிலேருந்து போயிடுவோம் அப்படின்னு எடப்பாடி ஓப்பன் அறிக்கை. இன்னும் 3 மாதம் தான் உங்களுக்கு கால அவகாசம் தரேன், நீங்கள் வந்து எங்களுக்கு வாக்களிக்க, நீங்கள் வந்து எங்களுக்கு விலக்கு தரல, தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தரலன்னா நாங்கள் கூட்டிலேருந்து போயிடுறோம், எந்த மசோதாவுக்கும் நாங்கள் மேல் சபையில் உங்களுக்கு ஆதரிக்க மாட்டோம். ஏன் 2018க்கு முன்னாடி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்களே, எங்கள் பாராளுமன்றம் ஆதரிக்க மாட்டாங்க, 19க்கு முன்னாடி ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், மேல் சபையிலையும் ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீட்டுக்கு விலக்கு வாங்கியிருக்கலாம். அவருக்கு வந்து பாஜகவை பகிச்சிக்கிறதுக்கு எந்த தைரியமும் இல்லை. ஏன்னா இங்கே கரப்ஷன் கமிஷன் தான். அந்த சூழ்நிலையினால அவங்க எதிர்க்கலை. 2006 கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைச்ச உடனே மெடிசனுக்கு இருந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணார். எப்படி பண்ணார்? மசோதாவை போட்டோம், மசோதா ஆளுநருக்கு போச்சு, ஆளுநர் ஜனாதிபதிக்கு அமிச்சார், ஜனாதிபதி திருப்பி அமிச்சாங்க, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போச்சு, ஜெயிச்சோம். அதுதான் ரகசியம், அது பண்ணது தான். ஆனால் இது ஜனநாயக ப்ரொசீஜர். எனக்கு
எனக்கு ரகசியம் தெரியும்னா என்ன, அரசியலமைப்படி எப்படி பண்ணலாம்னு தெரியும். ஆனால் நீங்கள் அரசியலமைப்பு சட்டமே நடத்தலைன்னா, அரசியலமைப்படியே ஆட்சி நடத்தலை, நாட்டை சர்வாதிகாரமாக நடத்துறீங்கன்னா, இப்போ ஜனநாயக நாட்டில் நமக்கு ஜனநாயகப்படி என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஓகே. ஆனால் நீங்கள் ஜனநாயக நாட்டை வந்து சர்வாதிகார நாடாக நடத்துறீங்கன்னா. சார், இன்னொரு மிக முக்கியமான அப்சர்வேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது, 1 மாதம் 3 மாத காலக்கெடுவை வந்து ஆளுநருக்கு விதிச்சிருக்காங்க. இது உண்மையிலே இந்தியா முழுக்க இருக்கிற இந்த மாதிரியான அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிற ஆளுநர்களுக்கான ஒரு சம்பட்டி அடின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? சார், இது முதல் தடவை கிடையாது. நீங்கள் கடைசி 50 வருஷமாகவே அஸ் ரீசன்ட் அஸ் ஜஸ்டிஸ் நாகேஸ்வர ராவ் வந்து பேரறிவாள் விஷயத்தில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பார். கவர்னர்ஸ், இங்கிலீஷில் கவர்னர்ஸ் ஆர் நத்திங் பட் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஜஸ்டிஸ் நாகேஸ்வர ராவ் பேரறிவாள் வழக்கில் சொல்லியிருப்பார். இந்த ஆளுநர் வந்து அவருக்கு ரிலீஸ் பண்ணாமல் இருந்தபோது, அப்புறம் அது சொல்லி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்ன தமிழ் அர்த்தம்னா, ஆளுநர் என்பவர் தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை குழுவின் வெறும் வெளிப்பாடு தான். அவங்களோட குரல் அமைச்சரவை குழுவோட வெளிப்பாடு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நம்ம சொல்கிற ரப்பர் ஸ்டாம்புங்கிறோம்ல, அதே தான் அவங்க டிப்ளமேட்டிக்காக கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க, நீ ரப்பர் ஸ்டாம்புப்பா அப்படின்னு. அப்பயே அதை புரிஞ்சாச்சும் அவர் திருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பிடிடி ஆச்சாரி என்பவர் லோக்சபா செக்ரட்டரி ஜெனரலாக இருந்து ஒரு ரொம்ப நிறையா கட்டுரைகள் எழுதியிருப்பார், எல்லாருக்கும் தெரியும். அவரே வந்து 3-4 கட்டுரை எழுதியிருக்காரு. கான்ஸ்டியூஷனல் டிபேட்லேயே வந்து ஆளுநர் வந்து பில்லெல்லாம் டிலே பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்தபோது, அவர் வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டி, மாரலாக அதிகமாக இருக்கவங்க மாதிரி ரெஸ்பெக்டபுள் பொசிஷனில் இருக்கவங்க தான் ஆளுநராக அப்போ நியமிக்க போகிறோம். அவங்க வந்து வந்த உடனே அனுப்புவாங்க. அவங்க கேவலமான அரசியல் செய்ய மாட்டாங்க, அரசியல்வாதி இல்லை. டைம் ஃப்ரேம் சொன்னால் அந்த பொசிஷனுக்கு கேவலம், ஆனால் அதனால தான் டைம் ஃப்ரேம் வைக்கல. ஆனால் ஆர்.என். ரவி மாதிரி இருந்தால் டைம் ஃப்ரேம் வந்துடும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆளுநர் பதவிக்கே இந்த ஆர்.என். ரவி அசிங்கம் கொண்டு வந்தாருன்னா சொல்லலாம். எதனால்னா, இப்போ எனக்கு ஒரு மாதிரி, இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மனிதன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எல்லாரும் ஒரு மரியாதை கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மரியாதை நம்மளே கெடுத்துட்டா அந்த மரியாதை எடுத்துருவாங்கல்ல. இப்போ ஒரு அரசியல் பதவியில் இருக்க மாட்டார், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரிய மனுஷங்க 3-4 பேர் இருப்பாங்க. அந்த மரியாதை வந்து அவங்க தான் காப்பாற்றிக்கணும். அந்த மரியாதையை ஒருத்தர் காசு வாங்கி 5 வருஷம் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அந்த மரியாதை போயிடும். அந்த மாதிரி தான் ஆளுநருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஃபிகரேட்டிவ் ஹெட் தான். அந்த மரியாதையை அவர் செயலால் அவர் காப்பாற்றிக்கல, அதனால இருக்கிற வர வேண்டிய ஆளுநருக்குமே அந்த மரியாதை இருக்காது. ஆளுநரோட ஆஃபீஸோட மரியாதையை ஆர்.என். ரவி கெடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். இப்போ வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற ஆளுநர்களுக்கு, குறிப்பாக வந்து மோடி, அமித்ஷாக்கு இது ஒரு பெரிய அடின்னு சொல்கிறாங்களே சார் இந்த தீர்ப்பு. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, மறைமுகமாக ஆளுநர் வச்சு ஆட்சி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் எப்படி ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை சர்வாதிகார நாடாக ஆக்கணுங்கிறதுக்கு நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து போராடி ஜனநாயகத்தை காத்துட்டு இருக்கார். இந்தியா கூட்டணி வந்தது காரணமே நம்ம முதலமைச்சர் தான். அவர் பிறந்த நாள் அப்போ சொன்னார், யார் முதலமைச்சர், பிரதம மந்திரி ஆகிறாங்கிறது முக்கியம், யார் ஆகக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு எல்லாமே நம்ம முதலமைச்சர் தான் எதிர்க்கிறார். 8 மாநிலத்தை ஒன்றா சேர்த்திருக்கார். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, அவர் ஆளுநர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்கட்சியாளர் எல்லா மாநிலத்தில் இருக்கிற ஆளுநருக்கு தலையிலும் கொட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து மாநிலத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு நினைக்கிறது நடக்கும். இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. திமுகவோட ஸ்டாண்ட் என்ன சார்? ஆளுநர் நீக்கணுமா இல்லை அவரே பதவி விலகிட்டு போகணுமா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆளுநர் ஆர்.என். ரவி தான் எங்களோட பிரச்சார பீரகி. ஆளுநர் ஆர்.என். ரவி இருக்க வரைக்கும் நாங்கள் பெரிய பிரச்சாரம் செஞ்சிட்ருக்காரு திராவிட சித்தாந்தத்துக்கும் திராவிட கொள்கைக்கும். சரிங்களா? ஆனால் அவர் இருந்தாலும் இல்லைனாலும் திமுக ஜெயிக்கும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆர்.என். ரவி மாற்றினாலும் இன்னொரு வாரம் ஆளுநர் என்ன பண்ணுவாங்க, அமித்ஷா சொல்கிறதானே செய்வாங்க, மோடி சொல்கிறதானே செய்வாங்க. இப்போ ஆர்.என். ரவி மாதிரி ஆளை ஏன் போடுறாங்க? அவர் நாகாலாந்து ஆளுநராக இருந்து விலகி போன போது எல்லாம் கைத்தட்டினாங்க, நாகாலாந்து மக்கள்லாம் ஒன்று கூடி. அந்த அளவுக்கு ஒரு வெறுக்கப்பட்ட ஆளுநர் அவர். அடுத்தது எங்கே போனாலும் வெறுக்கப்படுவார். ஆனால் அடுத்தது இந்த மாதிரி வெறுக்கப்பட்ட ஆளை தான் போடுவாங்க. ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னதுனால எல்லா ஆளுநர்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனால் எனக்கு வருத்தம் என்னன்னா, அது 4 வருஷம் ஆயிடுச்சே, 3 வருஷம் ஆயிடுச்சே அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஆல்சோ ஜஸ்டிஸ் டினைட். இப்போ இந்த செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து தொடர்ந்து திமுகவுடைய இந்த சட்ட போராட்டம், அது வந்து ஜனநாயகத்திற்கு ஆதரவான ஒரு போக்கை வந்து இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவராக இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் மாறி இருக்கிறார். இந்த சட்ட போராட்டம் தொடர்ந்து திமுகவுடைய வரலாற்றில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் இருந்து இந்த தொடர் சட்ட போராட்டங்கள், இன்றைக்கு முதல்வருடைய இந்த தீர்ப்பு, இதை வந்து ஒரு ஓவர்வியூ சொல்லுங்கள் சார். அதை நான் சொன்னது மாதிரி தான், இந்தியா வந்து ஜனநாயக நாடாக இருக்குது, அதை சர்வாதிகார நாடாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பாஜக.
அதை நிறுத்துறதுக்கு முதல் தூக்குனது நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து தூக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் இந்த சட்ட போராட்டங்களும் இல்லை திராவிட முன்னேற்ற கழக போராட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உதவுறதில்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் உதவுது, இந்தியாவுக்கே உதவுது. எதனாலனா இந்தியா என்னங்கிறதுல தான் நமக்கு சித்தாந்தத்தை வேறுபடுறோம். பாஜக இருக்கிற RSS நபர்களுக்கு இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா ஒரே மொழி பேசி ஒரே மதம், அந்த மதத்துலேயும் ஒரே டைப் வழிபாடு பண்ணிக்கிட்டு ஒரே உடை ஒரே உணவு, அதுதான் இந்தியா. ஆனால் நாம் சொல்றது என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. அனைத்து தரப்பு மக்களும் இங்கே ஒன்று கூடி ஒன்று கூடி இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம 98% பேர் இறைச்சி சாப்பிட்றோம். ஆனால் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 2% பேர் தான் இறைச்சி சாப்பிட்றாங்க. நாம் போடுற உடையும் நாகாலாண்டில் போடுற உடையும் வேற. இங்கே கோவாவில் மாட்டு இறைச்சி தான் நிறையா சாப்பிட்றாங்க, கேரளாவில் மாட்டு இறைச்சி நிறையா சாப்பிட்றாங்க. உணவுலேயே அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. மொழிகள் நாகா மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. தமிழ் மொழிக்கும் இல்லை ஒரியா மொழிக்கும் நிறையா வேறுதல். ஸோ ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகளோட இங்கே இருக்கிற மாநிலங்கள் வேறுபட்டது. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் ஒரே மொழி தான் கற்றுக்கணும், ஒரே உணவு தான் சாப்பிடணும், ஒரே உடை தான் அடையணும், ஒரே மதம் தான் நீங்கள் பின்பற்றணும், இந்த நாடே இருக்காது. ஒரு சிவில் வார் வந்து இந்த நாடே சீரழிஞ்சிடும். ஆகக்கூடாது. இந்தியாவோட நலன் கருதி நம்ம முதலமைச்சர் அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை நிலைநாட்டணும், அதுக்கு மாநில சுயாட்சி முக்கியம், அதுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. சார், நிறைவா இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது, உங்களுடைய வரிகள் சார். வரவேற்கத்தக்கது, எதிர்பார்த்தது. நன்றி சார். நன்றி.